தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி சார்பாக ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரை நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு நிகழ்வாக கும்பகோணத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி பல்சமய கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கும்பகோணம் காமராஜ் ரோட்டில் உள்ள தூய அலங்கார அன்னை பேராலய மறைபணி மையத்தில் நடைபெற்றது. இந்த பல்சமய கலந்துரையாடல் நிகழ்ச்சியிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தஞ்சாவூரிலிருந்து தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு க. பாஸ்கரன் அவர்களும், பங்கு தந்தை வட்டார முதன்மை குரு அருட்பணி முனைவர் க. கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களும், ஜோதிமலை இறைப்பணி கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களும் மற்றும் சென்னையிலிருந்து வருகை புரிந்த ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில செயலாளர் SN சிக்கந்தர் அவர்களும் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற கருத்தை பேசினார்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பௌத்தம், வைணவம், சைவம், கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் கூறக்கூடிய ஒழுக்கம் சார்ந்து இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஒழுக்கத்தை பற்றி இறை செய்தியை அவரவர்கள் பேசினார்கள். மேனார் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் க. பாஸ்கர் அவர்கள் பௌத்தம் சொல்லக்கூடிய 8 ஒழுக்கம் சார்ந்த கட்டளைகளை கூறி விவரித்தார். அது மட்டுமில்லாமல் வைணவம் ஒழுக்கத்தை பற்றி என்ன கூறுகிறது என்பதை விவரித்தார். அருட்பணி முனைவர் கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்கள் பைபிள் புதிய ஏற்பாடு உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் இறை செய்தியை சிலவற்றை கூறி ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கத்துடன் இருத்தல் அதுவே சுதந்திரம் என்ற கருத்தை கூறினார். ஜோதிமலை இறைப்பணி கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடிகள் சுவாமிகள் மாது இது போன்ற காரணங்களால் தான் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் இறைவன் வகுத்து தந்த ஒழுக்கமான செயல்களை செய்தால் அனைவரும் சுதந்திரமாக இருக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக S. அரவிந்தன், இயக்குனர், அரசு இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களும், கும்பகோணம் ரஃபி அசோசியேஷன் உரிமையாளர் ஜனாப் MN முகமது ரஃபி அவர்களும் மற்றும் கும்பகோணம் ஆடிட்டர் திரு CA சண்முகம் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். வந்திருந்த அனைவருக்கும் கிஸ்வா தலைவர் PS யூசுப் மற்றும் கிஸ்வா செயலாளர் ஜனாப் ஜாகிர் ஹுசேன் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற புத்தகத்தை வழங்கி கௌரவித்தார்கள். ஒழுக்கமே சுதந்திரம் என்ற நாடு தழுவிய அளவில் நடைபெறும் நிகழ்வாக இந்த பல்சமய கலந்துரையாடல் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கும்பகோணம் கிளை தலைவர் ஜனாப் அப்துல் கலாம் ஆசாத் அவர்களின் தலைமையில் சகோதரி ரஹ்மத் நிசா அவர்கள் நிகழ்ச்சியை வழிநடத்தினார்கள். ஆரம்பமாக கும்பகோணம் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி பொறுப்பாளர் சகோதரி மெஹர்பானு அவர்கள் திருக்குர்ஆன் வசனம் ஓதி விளக்கம் கூறினார்கள். இறுதியாக நன்றியுரை சகோதரி அசீனா PS யூசுப் அவர்கள் உரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கும்பகோணத்தை சுற்றியுள்ள சமுதாய சகோதர சகோதரிகள், இயக்க தோழர்கள், ஊழியர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என்று 300க்கு மேலான நபர்கள் கலந்து கொண்டார்கள்.